ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மை மறுபடியுமாக தேவன் கிருபையோடு இங்கே நம்மை சேர்த்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலையிலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23. எபேசியர் 5 22 முதல் 23. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். 28ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 5:28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில மாதங்கள் நாம் கூடி வருகிற இந்த ஐக்கிய கூட்டங்களில் குடும்பம் ஒரு சரீரம் என்று உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் 5 தலைப்புகளிலே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். முதலாவது, குடும்பம் ஒரு சரீரம் என்று வேதம் விளக்குகிறதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சரீரமாக குடும்பத்தை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்பதை கவனித்த பொழுது முதலாவது நான் சொன்னேன், first, as a body remain with each other. ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழுங்கள். remain with each other. 2 பேர் பிரிந்து விட்டால், சரீரத்தில் ஒரு பகுதி பிரிந்து விட்டால் கூட அது ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆகவே சேர்ந்து இருக்க வேண்டும். ரிமைன் வித் ஈச் அதர். நம்பர் 2, ரிசீவ் ஈச் அதர். ஒரு சரீரத்தின் அவயவம் தன்னுடைய சரீரத்தின் மற்ற அவயவங்களை அசட்டை பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை பாராட்டுகிறது. 3வது, யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர். சரீரத்தின் ஒரு அவயவம் தன்னுடைய சொந்த அவயவத்தை மற்ற அவயவங்களை கனப்படுத்துகிறது, அதுக்கு மரியாதை கொடுக்கிறது, அதை கனவீனமாக நினைக்கிறதில்லை. பலவீனமானவைகளுக்கு அதிகமான கனத்தை அது கொடுக்கிறது. நம்பர் 4, rejoice as a body with each other. சரீரமாக அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று, ஒன்றை குறித்து ஒன்று சந்தோஷப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. தன்னுடைய முகத்தை பார்த்து முழு சரீரமும் சந்தோஷப்படுகிறது, தன்னுடைய அழகிலே அது மகிழுகிறது. அப்படிதான் கணவனும் மனைவியும் ஒருவரில் ஒருவர் மகிழ வேண்டும் என்று சொன்னேன். கடந்த வாரம் நான் பேசின பொழுது, be responsible with each other. சரீரத்தின் ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயவங்களும் அதோடு சேர்ந்து என்ன செய்கிறதுனா பாடுபடுகிறது. அப்போ குடும்பம் என்பது கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், தொல்லைகள் நிறைந்த ஒரு இடம் தான் குடும்பம். ஆனால் அதை கஷ்டம் வரும்போது குடும்பத்தின் ஒரு பகுதியை தத்தளிக்க விட்டுட்டு ஓடுறது குடும்பம் கிடையாது. அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது அந்த பேக்கேஜை சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதில் கடைசி வரைக்கும் உறுதியுடன் பொறுமையுடன் நின்று குடும்ப வாழ்க்கை நடத்துறது தான் ஒரு புருஷ லட்சணம். அதுதான் ஒரு மனைவிக்கு அழகு. ஒரு இளம் பெண்ணை ஒரு மனுஷன் போய் பார்க்கும் பொழுது அவளுடைய வெளித்தோற்ற அழகை பார்க்கிறான், வசீகரத்தை பார்க்கிறான், படிப்பை பார்க்கிறான், பின்னணியை பார்க்கிறான். ஆனால் வெளியே தெரியாத ஒரு பெரிய பேக்கேஜ் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வருதுன்னு நமக்கு அது என்பது உண்மை. அவங்க உள்ள வரும்போது தான் நமக்கு தெரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன. பலவீனம் போது அவங்களுடைய சுபாவத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாத்திரம் இல்ல, சரீரத்தில் அநேக பலவீனங்களோடு உள்ளே வருவாள். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியும், என் மனைவிக்கு சரீரத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு இந்த பலவீனம் இருக்கு, அவங்க இதுல பாடுபடுறாங்க, இந்த கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் வரும். சில மனைவிமார் கணவன் ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டிய நிலைமை வரும். இது எல்லாத்தையும் நீங்க எதிர்கொண்டு இந்த துன்பங்கள், தொல்லைகளையும் நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு தான் குடும்பம். குடும்பம்ன்றது பிரச்சனைகளுக்கு முடிவு கிடையாது, சில பிரச்சனைகளுக்கு முடிவு. ஆனால் அநேக பிரச்சனைகளின் ஆரம்பம்ன்றதை மறந்துடாதீங்க. அந்த பிரச்சனைகளை நாம எப்படி முகம் கொடுத்து நாம சந்திக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம குடும்ப வாழ்க்கை வெற்றி பாதையிலே நம்ம கொண்டு செல்ல முடியும் என்பது சந்தேகமே இல்லை. இது கடந்த மாதம் பேசின ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஈச் அதர். இன்றைக்கு இன்னொரு வேத பகுதியை நான் கொண்டு ஒரு சரீரமாக நாம
பாவிக்கும் போது அதுல உள்ள இன்னொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான், எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்தின் இரட்சகராய் இருக்கிறார். இன்னைக்கு மாலையில நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு என்னவென்றால், the roles in the members of a body. சரீரத்தில் நமக்கு இருக்கும் அவயவங்கள் வெவ்வேறா இருந்தாலும், ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு அவயவத்திற்கும் சில பொறுப்புகள் அல்லது அதனால் நிறைவேற வேண்டிய கிரியைகள் இருக்கிறது. ஒரு கண் காலுடைய வேலையை செய்ய முடியாது, கால் கையினுடைய வேலையை செய்ய முடியாது. ஒரு வயிறு என்னதான் ஆசைப்பட்டாலும், உதவி செய்ய வரணும்னு ஆசைப்பட்டாலும் தலையினுடைய வேலையை செய்ய முடியாது. There are definitive roles for every single member of a body. ஒரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திற்கும் தேவன் முன்குறித்த சில வேலைகள், அது நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், அது நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அதனுடைய பங்களிப்புகள் தேவனால் தீர்மானப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த விதமான நிலைகளை நம்ம புரிந்து கொள்ளாவிட்டால் நாம குடும்பத்தை சரியாய் நடத்த முடியாது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நம்ம குடும்பத்தில் எல்லா பகுதிகளும், சரீரத்தின் எல்லா பகுதிகளும் ஒரே பகுதியா மாற முடியாது. இப்ப காலானது நான் தலையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கால் கீழே இருக்கிறதுனால தலையோடு அது போட்டி போடாது. அது தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செஞ்சா போதும், தலை தானுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செஞ்சா போதும். அவரவர் தங்கள் தங்கள் பணிகளை செவ்வையாய் நடத்தினால் நிச்சயமாகவே நான் சொல்லுவேன், அந்த சரீரம் பூரணமாக அழகாக செயல்படும். இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு பிடிக்காத ஒரு சுபாவம் அல்லது பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். ஏன்னு சொன்னா, அது என்ன கணவன் தலை, அதான் மனைவி சரீரம், இது என்ன இது? ஆண்டவர் ஒருத்தரை மேன்மைப்படுத்தி இன்னொருத்தரை தாழ்த்துறாரா? அப்போ கணவன்னா மேலே இருப்பார், மனைவினா கீழே இருப்பாங்களா? இது என்ன இது? வேத போதகம் இதெல்லாம் சரியில்லை இது அப்படின்னு சில பேர் போராடுவாங்க, சில பேர் சண்டை போடுவாங்க. சில உண்மைகளை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். முதலாவது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்பர் 1, we are all created in the image of God. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. தேவன் ஆண் என்றும் பெண் என்றும் அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்த அவர் மனுஷரை எப்படி சிருஷ்டித்தார்னா, தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அப்போ நீங்க ஆணா இருக்கிறதுனால, பெண்ணா இருக்கிறதுனால, தலையா இருக்கிறதுனால, சரீரமா இருக்கிறதுனால, உண்மையா பார்த்தா நீங்க சரீரமா இருந்தாலும் சரி தலையா இருந்தாலும் சரி, நாம எல்லாருமே யாருடைய சாயலா இருக்கோம்? தேவனுடைய சாயலா இருக்கும். அதை முதல்ல நீங்க விளங்கி கொள்ளணும். நம்பர் 2, the second truth என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாயலா இருக்கிறது மாத்திரம் இல்ல. நீங்கள் கலாத்தியர் 3:28 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சமமா இருக்கோம். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி தான் இருக்கிறோம்? சமமாக தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். ஆண்டவர் மேலிருந்து நம்மளை பார்க்கும்போது, நம்மளை முழு சரீரமாக பார்க்கும்போது, தலையை ஒரு வித்தியாசமான லெவல்லையும் சரீரத்தை ஒரு தாழ்ந்த லெவல்லையும் அவர் பார்க்கறது இல்லை. We are all equal in the eyes of God. கணவனும் சரி மனைவியும் சரி தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்படுறாங்க. கணவனும் மனைவியும் தேவனுடைய பார்வையிலே எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒரே விதமாய் அவர்கள் கனப்படுத்தப்படுறாங்க. நம்பர் 3, ஆண்டவர் சாயல்படி சிருஷ்டித்து தேவன் 2 பேருக்கும் கனம் கொடுத்தாலும் வித்தியாசம் எங்க வருதுன்னு சொன்னா, கனத்துல இல்லை, முக்கியத்துவத்தில் இல்லை. 2 பேருக்கு ஆண்டவர் வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். தலை இல்லாம சரீரம் வேலை செய்ய முடியாது, சரீரம் இல்லாம தலையும் வேலை செய்ய முடியாது. ஸோ the ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. தலையை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, சரீரத்தை இன்னொரு இடத்துல வச்சிருக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரே வேல்யூ தான். the difference is the function. எப்படி செயல்படுறோன்றது தான் முக்கியம். தலை உடம்புடைய வேலையை செய்ய முடியாது, உடம்பு தலையினுடைய வேலையை செய்ய முடியாது. தலை வேலை செய்யணும்னா உடம்பு தேவை, உடம்பு வேலை செய்யணும்னா எது தேவை? தலை தேவை. அப்போ ஆண்டவர் எதுல தான் கனெக்ட் பண்ணியிருக்காருன்னா பை தேர் ஃபங்க்ஷன். அவர்கள் செயல்பாட்டில் ஆண்டவர் அவர்களை இணைக்கிறார்.
செயல்பாடுகள் வித்தியாசமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒன்றாகவே இருக்கிறாங்க, சமமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இதை விளங்கி கொண்டால்தான் நம்ம குடும்பத்தை சரியா நடத்த முடியும். கணவனுக்கு ஆண்டு ஒரு ரோல், அவர்களுக்கு சில பொறுப்புகளை, அவங்க செய்ய வேண்டிய சில கடமைகளை வச்சிருக்கிறாரு. மனைவிகள் செய்ய வேண்டிய சில கடமைகளை வச்சிருக்காரு. எதற்கு இப்படி வச்சிருக்கிறார், பிரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஒரே சரீரமா மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு வேணா போங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பல பேர் வேலை செய்வாங்க. எல்லாருடைய வேலையும் இன்றியமையாதது. சில பேர் வாசல்ல கதவை திறப்பாங்க, சில பேர் உள்ள ரிசப்ஷன்ல பில் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, காசு கலெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க, சில பேர் சமையலை வெளியே பரிமாறுவாங்க, சில பேர் ரூமை ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல போட்டி பொறாமலாம் இல்லை, அவரவர்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை எல்லாரும் செஞ்சாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஒரு டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க, இப்படி நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை வரவேற்கிறதுக்கு டாக்டர் வர்றாரு, உங்களை வெயிட் பார்க்கறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வராங்க, உங்களுக்கு ஊசி போடுறக்கோ உங்களுக்கு மருந்தை எழுதி கொடுக்குறோம் நர்ஸ் வர்றாங்க, வெளியே போகும்போது வணக்கம் சொல்றதுக்கு டாக்டர் வர்றாரு. எப்படி இருக்கும் அது? நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? வரவேற்கிறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு, மருந்து எழுதுறதுக்கு டாக்டரு, ஊசி போடுறதுக்கு நர்ஸு. அவரவர்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல்ஸ் அவங்க மாற்றும் போது அங்கே என்ன நடக்கும்னா, உண்டாக வேண்டிய குணம் சுகம் உண்டாகாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரோல்ஸை சரியா புரிந்து கொள்ளாதனால தான் பெரிய பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிடுறாங்க. சில பேர் பாருங்க ஷார்ட்கட்ஸ் எடுப்பாங்க. எப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒழுங்கா உடம்ப காமிச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மருந்து வாங்க மாட்டாங்க. எங்க போவாங்கன்னு சொன்னா நேராக மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிடுவாங்க. நீயே கொடுப்பா, நீ தானே மருந்து கடைசியில் கொடுக்குற, நீயே சொல்லு என்ன போடலாம் சொல்லு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செஞ்சார்னா, அவருக்கு அடிக்கடி ஒரு கால் வலி வரும், காலில் ஒரு வலி வரும். அவர் என்ன பண்ணாருன்னா, டாக்டர்கிட்ட போகலாம், எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் அவர் தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே போய் கேட்டார், எப்போ அந்த கால் ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப தூரம் கார் ஓட்டுறேன், அதனால் நீ ஏதாவது மருந்து கூட, ரொம்ப வலிக்க தாங்க முடியல, வண்டி ரொம்ப நேரம் ஓட்ட முடியல. அவன் சொன்னான், சார் இந்த ஒரு சின்ன மெடிசன் தான் சார், இது ஜஸ்ட் போட்டுக்கிடுங்க, அது ஒன்றும் இல்லை சார், ஒரு 3 நாள் போடுங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. 3 நாள் போட்டார், உடனே வலி போயிடுச்சு, சுத்தமாக வலி போயிடுச்சு, நல்லா ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு 5ஆவது நாள் 2 நாள் கழிச்சு திருப்பி வெளியே வந்துச்சு. திரும்பி அவன்கிட்ட போனார், சார் அதை அப்படி சும்மா கண்டினியூ பண்ணுங்க சார், ஒரு 3 days போடுங்க, ஒன்றாவது, எப்போல்லாம் வலிக்குதோ போட்டுக்கிடுங்க சார். அப்படியே போட்டார். எத்தனை வருஷம் போட்டார் தெரியுமா? அடுத்த 3 வருஷம் போட்டார். அப்பப்போ ஒரு வலிக்கும் போதெல்லாம் அந்த 3 மாத்திரை எடுத்து போட்டுக்கிடுவார். கடைசியில் 3 வருஷம் கழிச்சு அவருக்கு உண்மை வெளியே வந்தது. என்ன நடந்துச்சுன்னா, 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார், உங்க யாருங்க இந்த மருந்தை கொடுத்தது? சார் மெடிக்கல் ஷாப்பில் சொன்னாங்க சார், போட சொன்னாங்க. ஏன்ப்பா உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு ஒரு 50 ரூபாவை டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்காக நீ கஷ்டப்பட்டுட்டு போய் ஒரு மெடிக்கலில் ஸ்டோரில் வேலை செய்கிறவன்ட்ட போய் கேட்டால் அவன் என்ன கொடுப்பான்? இந்த வலி மாத்திரையை நீ தொடர்ந்து போட்டால் உன் கிட்னி பாதிக்கப்பட்டது. கடைசியில் கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்தை விற்று தான் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய கிட்னிஸை சரி பண்ணார். வேற ஒரு கிட்னியை இப்போ பொருத்திருக்காங்க அவருக்கு. அது ஆரம்பிச்சது எங்கே தெரியுமா? யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணுமோ அதை கொடுக்க தவறும் போது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், கணவனுடைய ரோலை மனைவி செய்வாங்க, மனைவி செய்கிற ரோலை கணவன் செய்வாங்க. இது ஆரம்பத்தில் ஓடுற மாதிரி தான் இருக்கும், 3 வருஷம் நல்லா தான் இருக்கும், 10 வருஷம் கூட நல்லா இருக்கும். ஆனால் பிந்தின காலங்களில் இது எங்கே வெளிப்படும் கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க வாழ்க்கையில் வெளிப்படும். பையன் அம்மா மாதிரி இருப்பான், பொண்ணு அப்பா மாதிரி இருப்பான். 2 பேரும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலிஸை வாழ முடியாது, நடத்த முடியாது. மனைவியுடைய ரோலை கணவன் நிறைவேற்றும் பொழுது, கணவனுடைய ரோலை மனைவி செய்யும் போது, யூ ஹேவ் பிக் ப்ராப்ளம்ஸ் இன் த லாங் ரன். அப்போ நாம ரோல்ஸை கரெக்டாக புரிந்து கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், God has assigned these roles. மனிதன் இதை தீர்மானிக்கல, கர்த்தரே இந்த வேலைகளை நமக்கு தீர்மானித்து தேவன் நியமித்திருக்கிறார்ன்றதை முதல்ல நீங்க விளங்கி கொள்ளணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறது, ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவார். இதை எப்படி தேவன் நியமித்தார் அப்படின்னு கேட்டா, அதே 1 கொரிந்தியர் 12:24 வாசிக்கும் போது, சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல்
அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:24. யார் அமைத்தது? யார் இது இந்த ரோல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணது அப்படின்னு கேட்டா, கணவனையும் மனையும் படைத்த ஆண்டவர். அவர் டிஃபைன் பண்றார். இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலைப்பா, இதை நீ சரியா செஞ்சினா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் திட்டம் பண்ண தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அது உதவியா இருக்கும். ஆனா மனுஷன் நிறைய வேளையில அதை செய்யறது இல்லை. இன்னும் விசேஷமா பாருங்க, இன்னைக்கு மாடர்ன் ஃபேமிலிஸ் ஆர் கோயிங் த்ரூ பிக் ப்ராப்ளம்ஸ். பழங்கால குடும்பங்களை விட இன்றைக்குள்ள நாகரிக நவநாகரிக குடும்பங்கள் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது. ஏன்னு சொன்னா, இந்த கணவன் மனைவியினுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பங்கு என்ன என்பது, ரோல்ஸை நிறைய பேர் ஒரு காம்படிஷனாக பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் அ கான்டெஸ்ட், நீயா நானா என்று பார்க்குறாங்க. சில பேர் இதை கம்பேர் பண்ணுறாங்க. தே ஹவ் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட்ஸ். தொடர்ந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எதற்கு இந்த ரோல்ஸை வித்தியாசப்படுத்தி கொடுத்தாருன்னு சொன்னால், ஸோ யூ கேன் காம்ப்ளிமெண்ட் ஒன் அனதர். ஒருவருக்கொருவர் நாம் உதவியாக இருக்கும்படி தான் தேவன் இந்த வேலைகளை என்ன செய்கிறார்னா பிரித்து கொடுக்கிறார். இப்போ கணவனுடைய ரோல் என்ன, அதை நீங்கள் முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். கணவனுடைய ரோல் என்னன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, புருஷன் யாரா இருக்கிறான்னா தலையாக இருக்கிறான். இன் அதர் வேர்ட்ஸ், ஹீ இஸ் அ லீடர். தேவன் அவனை ஒரு தலைவனாக பார்க்கிறார். தலைன்றது தலைவனுக்கு அடையாளமா இருக்கு. அந்த தலை சிந்திக்கிறது, தலை தீர்மானிக்கிறது, அது யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது, அது முன்னேறி செல்வதற்கான கண் பார்வை அதுல தான் இருக்கு. அதுதான் வழி நடத்துது, சரீரத்தை கைட் பண்ணுது, லீட் பண்ணுது. அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா கணவனிடத்திலே இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. கணவன்மார் முதல்ல மறக்க கூடாது. இன்னைக்கு நிறைய கணவன்மாருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, தங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது, நான் ஒரு தலைவன், இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நிறைய பேர் இன்றும் விளங்கி கொள்ளவே இல்லை. இன்னும் அவங்க எப்படிதான் இருக்காங்களோ, ரொம்ப சப்ளைமா இருக்காங்க. அவங்க தங்களுடைய ரோல்ஸை முன்னெடுத்து நடத்துவதில்லை. இதுல ஒரு பெரிய பிரச்சனை எங்க நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய கணவன்மார் அந்த லீடர்ஷிப் ரோலை எடுத்து முன்னால அவங்க தங்களுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கம்பீரமா நடத்தாததற்கு ஒரு பெரிய தடை என்னன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது உங்களுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் எபேசியர் 5:33 வாசிக்கும் போது, தேவன் கணவனாக மனைவியாக இணைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் புருஷனானவன் என்ன செய்யணும்னா, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட என்ன பண்ணணும்? இசைந்திருக்கணும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. அப்போ மனைவியே ஒரு கணவன் ஒரு தலைவனாக அவன் லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவள் மேல் அன்பு வைத்து அவளை பராமரித்து அவளை வழி நடத்தி ஆலோசனை கொடுத்து அவளை நடத்தணும்னு சொன்னா, முதல்ல he must graduate from being a child. இன்னைக்கு நிறைய கணவன்மார் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையாவே இருக்காங்க. they have not graduated to be a husband. ஒரு லீடரா இன்னும் கிராஜுவேட்டே ஆகல. அவங்க இன்னும் அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு, அம்மா குழந்தையா அப்பா குழந்தையா கொஞ்சி கொலாவிட்டு இருக்காங்க. grow up. உங்க அப்பா உங்க அம்மாவை நடத்தினாரு, நீ உன் மனைவியை நடத்துப்பா, உன் குடும்பத்தை நீ நடத்து. இன்னைக்கு நிறைய கணவன்மார் தங்களுடைய மனைவியை நடத்துறது இல்ல, அவங்க அப்பாவை நடத்த சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ என் மனைவி அப்படியே செய்வா. இன்னைக்கு நிறைய வீடுகளை யார் நடத்துறான்னா மாமனார் தான் நடத்திட்டு இருக்காரு. நிறைய மனைவிமார மாமியார் நடத்திட்டு இருக்காங்க. This is wrong. God wants you to grow up. உங்களுடைய அம்மா, கணவன்மாருக்கு பேசுறேன், உங்க அம்மா உங்க அப்பா சொல்படி கேட்டாங்க, அதுதான் அவருடைய பொறுப்பு. அவர் அதை கரெக்டா நிறைவேற்றுறாரு. ஆனா உங்களுடைய மனைவியை நடத்துற பொறுப்பு ஆண்டவர் உங்க அப்பாட்ட கொடுக்கல, உங்ககிட்ட கொடுத்தாரு. உங்களுடைய மனைவி உங்களுடைய சரீரமே தவிர கணவனார் மாமனாரை ஆண்டவர் உங்க மனைவிக்கு தலையா வைக்கல, நீங்க தான் தலை. அதை முதல்ல நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை என்னன்னா, மனைவிக்கு தெரியல யார் தலைனே தெரியல. கணவன்கிட்ட போய் ஒன்று கேட்டா, எங்க அப்பாட்ட கேட்டு நான் சொல்றேன், எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன். அப்ப மனைவிக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்க யார் தான் இந்த குடும்பத்தை நடத்துறது? யார் தான் குடும்பத்தை நடத்துறது? நான் கணவனை நம்பி கணவனுக்காக நான் வந்தேன்.
ஆனா இவர் இப்போ வந்து மாமனார் சொல்றபடி செய், எங்க அம்மா சொல்றபடி செய்யினா இது குடும்பம் இல்லைங்க. இது குடும்பம் இல்லை, இது ஹாஸ்டல். இது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல கணவன்மார் வந்து ஒரு லீடரா எழும்பி நிக்கல. they don't know how to guide their family. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காங்க. எங்க அப்பா என்ன சொல்றாரு செய், எங்க அம்மா என்ன சொல்றாரு செய், நான் எதுவும் செய்ய மாட்டேன், அப்படியே உட்கார்ந்திருப்பேன், அப்படியே சாஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. this is wrong. you are a head, you need to make the decisions and better grow up. நீங்க வளரணும். நான் கர்த்தருடைய கிருபையினால தாழ்மையோட நான் சொல்றேன், எங்க அப்பாவை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப கௌரவிக்கிறேன். ஆனா ஏன் குடும்பம்னு தீர்மானம் எடுக்கும்போது I don't let my daddy take all the decisions. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவை வந்து எங்க மனைவியை நடத்துறதுக்கு எந்த தீர்மானத்தை எடுக்க நான் விட முடியல, அவங்களும் வந்து நுழைஞ்சதும் கிடையாது. I never did that. சில தடவை அப்பா ஒரு காரியம் சொல்லுவாங்க, இங்க போலாமாடா, இங்க இதில் போலாமா, மனைவிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். ஹேனாட்ட நான் கேட்டு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்? அவங்கள கனப்படுத்தாததுனால கிடையாது, எங்க அப்பாவை நான் அவமதிக்கிறது கிடையாது. எனக்கு தெரியும் என் குடும்பத்துக்கு எனக்குன்னு ஒரு சரீரம் ஒன்று இருக்கு. நான் என் குடும்பத்தை நான் நடத்தணும், அவங்கள நான் கைட் பண்ணணும். இன்னைக்கு சில வீடுகளில் பாருங்க, கணவன்மார் வந்து தங்க மனைவியை வந்து தங்களுடைய தகப்பன் தாய் இந்த பிள்ளையினுடைய மாமனார் மாமியார் திட்டிகிட்டே இருப்பாங்க, இவர் பேசாம நின்றுட்டு இருப்பார். திஸ் இஸ் ராங். அந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது. மனைவியை டைரக்டா திட்ட விடவே கூடாது, கேள்வி கேட்க விடவே கூடாது. அந்த கணவன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இவங்க தலை கிடையாது அந்த பொண்ணுக்கு. என்ன சொல்லணும்னாலும் யார் மூலமா தான் சொல்லணும்னா தலையிட்ட சொல்லணும். தலை தான் யார்கிட்ட பேசணும்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சரீரத்தில் பேசணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்க, மனைவி வந்து மாமனார் மாமியாரால கொடுமைப்படுத்தப்படுவாள், கணவன் வாயை திறக்க மாட்டாரு. எங்க அப்பா என்ன சொன்னாலும் செஞ்சிரு, எங்க அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிரு. இது தப்பு. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இதுக்கு தைரியம் இல்லாதவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. குடும்பத்தை நடத்துறதுக்கு தைரியம் இல்லாதவங்க, கணவன் மனைவியாக ஒரு கணவனாக ஒரு லீடராக நின்று தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவங்க அவங்க குடும்பத்தை வெற்றியா நடத்தவே முடியாது. Don't sit back and just watch the show where somebody is abusing your wife. Be a leader and stand up and say, "Mummy, Daddy, உங்க குடும்பத்தை நீங்க நடத்துனீங்க. அம்மா வந்து உங்க அப்பா உங்க பேச்சை கேட்டு நடந்தாங்க. ஏன் ஒய்ஃபை நான் நடத்துறேன், நீங்க அதில் தலையிடாதீங்க." சொல்றதுக்கு தைரியம் வேணும். இன்னையோட இந்த கணவன்மார் இந்த மாமனார் மாமியார் வந்து வீட்டுக்குள்ள வந்து புகுந்துட்டு கண்ணா அப்படின்னு திட்டுறது, பேசுறது, வேலை வாங்குறது, இதெல்லாம் நீங்க அனுமதிக்கவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது. யூ ஆர் த லீடர். உங்க குடும்பத்துக்கு நீங்க லீடர். உங்க அப்பா யார் மேல அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னா அவருடைய மனைவிட்ட அவர் வேலையெல்லாம் காமிச்சுக்கணும். அவருடைய அதிகாரம் தில்லு, அவருடைய பெரிய பந்தா, இதெல்லாம் அங்க காமிச்சுக்கணும். எங்க காட்டக்கூடாது? உங்க மனைவிட்ட காட்டக்கூடாது. அதுக்கு நீங்க விடவும் கூடாது. ஒரு கணவன் தன் வாழ்க்கையை செவ்வையா நடத்தணுமா, ஒரு மனைவிக்கு 2 தலை இருக்க முடியாது, ஒரு தலை தான். 2 தலை இருந்தா எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அது நாகப்பாம்புல பார்க்கலாம், ஆனா எதுல பார்க்க கூடாது? குடும்பத்தில் பார்க்க கூடாது. நிறைய பாம்பு இருக்கும், 7 தலை பாம்பு, இந்த மாதிரிலாம் படம் போட்டு காட்டுறாங்க. இது எங்க வேலைக்கு ஆகாது? குடும்பத்தில் வேலைக்கு ஆகாது. யூ ஹேவ் டு லீட் யோர் ஃபேமிலி. பி அ ஸ்ட்ராங் லீடர். சில பேர் ஆண்கள்கிட்ட சொல்றேன், உண்மையா சொல்றேன், சில பேர் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி தங்களை காமிச்சிட்டாலும் நிறைய ஆண்களுக்கு கூச்ச சுபாவம் உண்டு தெரியுமா? மனைவி மாதிரி சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது. ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பாங்க. எதுக்கடா நீ செய்யமா நீ செய்யமா நீ செய்யமா, நீ என்ன சொல்றியா நான் செய்யறமா, அப்படியே பின்னாடியே வருவாங்க. மனைவிமார் அதை பார்த்து கொண்டாடக்கூடாது. அப்பா கொக்கி மாட்டிட்டோமா, இவரை பின்னாடியே இழுத்துட்டு வரலாம். தட் இஸ் a wrong attitude. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? யூ ஹேவ் டு என்கரேஜ் him to be the leader. நீங்க பின்னால இருந்து புஷ் பண்ணணும். ஏங்க இப்படிலாம் வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க யாரா இருங்க, டெசிஷன் எடுங்க, நீங்க கடைசி வார்த்தையை சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க செய்யுங்க, நான் நிக்கிறேன் பின்னால, நான் உங்களுக்கு துணையா நிக்கிறேன் அப்படின்னு மனைவிமார் என்ன பண்ணணும்னா ஒரு புருஷனை உருவாக்கணும், அவங்கள பலப்படுத்தணும், அவங்க பின்னாடி இருந்து அவங்கள புஷ் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கு சில மனைவிமார் இதுல ஒரு பெரிய சந்தோஷம்.
என் புருஷன் நான் சொல்றதான் கேட்பார், என் வார்த்தைக்கு தட்டுப்பட்டு அப்படி இப்படி போக மாட்டார். இதுல சில மனைவிமாருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். வீட்டில் அவர்களை அடிமையை போல வச்சுக்கிட்டு இழுப்புக்கெல்லாம் அவர் இழுக்க வச்சுக்கிட்டு, தட் இஸ் ராங். யூ ஹவ் நாட் காட் த பெஸ்ட் ஆஃப் ஹிம். அவருடைய பெஸ்ட் எங்க இருக்குன்னு சொன்னா தலைகளை கொஞ்ச நேரம் நிற்கலாம். தலைகளை நடந்து பாருங்க, வாழ்நாள் எல்லாம் எப்படி இருக்கும்? தலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அது இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். மனைவிமார் அவங்க கூச்ச சுபாவமா இருக்கலாம், வெட்கப்படுறவங்களா இருக்கலாம், பயந்தவங்களா இருக்கலாம், கொஞ்சம் தயங்குறவங்களா இருக்கலாம். சில பேருடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும், அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் அப்படியே தயங்கி போவாங்க. அவங்க வீட்டில் வந்து அப்படி இருந்திருப்பாங்க. அம்மா வந்து பயங்கர டாமினேட்டிங்காக இருப்பாங்க. அதனால பசங்களும் அப்படியே மனைவிட்டும் அதே மாதிரி இருப்பாங்க. அம்மா நீ சொல்லுமா, பயமா இருக்குதுமா, கிடைச்சதுரா சான்ஸ், பரவாயில்ல, அப்படியே பெட்டி பாம்பு போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அவங்கள கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை கொடுத்து அவங்கள செயலாற்றுறதுக்கு நம்ம இடம் ஓப்பன் பண்ணுவோமானா, சொல்லுவேன், இது யாருடைய திட்டத்துக்கு நேராக குடும்பத்தை நடத்துறோம்னா தேவனுடைய ஒரிஜினல் பிளானுக்கு நேராக நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா. அப்போ முதல்ல கணவன்மார் தங்களுடைய தலைமைத்துவத்தை விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது மனைவிமாரும் தேவன் கொடுத்த தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கணும். இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமினிசம், பெண் ஆதிக்கம் அப்படின்றது வந்து குடும்பங்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு தெரியுமா? நிறைய பெண்கள் ஆண்களை போல பேசுவதும் அவங்க தீர்மானிப்பதும் செயலாற்றுவதும் கணவனுக்கே தெரியாது, என்ன நடக்கனே தெரியாது. இந்த அம்மா ஒரு தலையை போல இவங்க எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாத்துலேயும் பிரபலமாயிட்டு கணவனுக்கு ஒரு ரோலே கொடுக்க மாட்டாங்க. நிறைய மனைவிமார் கணவன்கிட்ட கேட்கறதே கிடையாது, எதையுமே கேட்கறது கிடையாது. அவங்க சுயாதீனமாக என்ன செய்கிறாங்களோ செய்வாங்க, வாங்க வேண்டியதை வாங்குவாங்க, சுத்த வேண்டிய இடத்துல சுற்றுவாங்க, யார்கிட்ட வேணா பேசுவாங்க, என்ன வேணா செய்வாங்க. அவர் எதுவும் கேட்கக்கூடாது, அது தப்பு. நீங்க தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்திற்கு நீங்க முதல்ல மதிக்கணும். மனைவிமார் கணவன்மார் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவங்கள மேல அந்த ஸ்தானத்தில் நிற்க வைக்கணும். அப்பதான் எல்லாம் ஒழுங்கா நிற்கும். எவ்ரிதிங் will fall in place. It's so important. அதே போல ஒரு மனைவி தேவன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தையும் அவங்க என்ன பண்ணணும்னா அங்கீகரிக்கணும். நான் சொன்னது போல மனைவி சரீரமா இருக்கிறாள் அப்படின்றது அடிமைன்னு கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க நிறைய பேர் ஹைட்டை வச்சுட்டு எங்க இருக்கு பிளேஸ்மெண்ட், மேலே இது இருக்கு கீழே இருக்குதுன்னு பார்த்து தலை அடிமை, அப்படி கிடையாது. ஒரு கணவனும் மனைவியை அடிமையை போல ட்ரீட் பண்ணக்கூடாது. அது எப்படி ட்ரீட் பண்ணா, தலைனா என்ன தெரியுமா, யூ ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, சரீரத்தை பாதுகாக்கணும், சரீரத்தை பராமரிக்கணும், சரீரத்தை நேசிக்கணும், சரீரத்தை போஷிக்கணும். இந்த பொறுப்பெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர் தலைக்கு கொடுத்துருக்காரு. அதே போல இந்த சரீரம் இருக்கு பாருங்க, வேலை கரெக்டாக சாப்பிடணும், அப்போதான் மூளைக்கு என்ன பண்ணும், ஆக்சிஜன் போகும். அவங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக அவங்க செய்யணும். செஞ்சாதான் அந்த சரீரம் எப்படி இருக்கும்னா ஜீவன் உள்ளதா இருக்கும், அந்த சரீரம் வளருகிறதா இருக்கும், அந்த சரீரம் பெருகுகிறதா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் ஆண்டவர் சரீரத்தினுடைய தலையாக தேவன் புருஷனை வைத்திருக்கும் போது மனைவியை எப்படி வச்சார்னா, அவனுக்கு ஏற்ற துணை, அவனுக்கு ஏற்ற. அப்போ ஹெட் வர்சஸ் ஹெல்பர். தலைக்கு என்ன தேவைன்னா ஒரு துணை தேவை. இந்த தலை எப்படி நிற்கிது பாருங்க, உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி பேசுது பாருங்க, இதுக்கு எது தேவையா இருக்குன்னா, இதை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க, ஒரு சரீரம் தேவை இருக்கு. இந்த சரீரம் மட்டும் இல்லைன்னா தலை வச்சு என்ன பண்ண, there needs a support system, ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அதான் குடும்பம். மனைவி வந்து ஒரு சப்போர்ட்டா நிற்கிறா, கூட நின்று துணை செய்கிறா, உதவி செய்கிறா. அந்த தலை நிறைவேற்ற வேண்டிய அத்தனை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் கூட நின்று துணை செய்கிறாள். ஒருத்தர் சொன்னார் இப்படி, ஒரு கணவன் வந்து தலையா, மனைவி கழுத்தான். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இஷ்டத்துக்கு திருப்புற பக்கம்லாம் திருப்பு இருக்குல்ல, என்னன்னா ஜஸ்ட் சப்போர்ட் த ஹெட். அது தன்னுடைய பொசிஷனை நிற்கிறதுக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறது. ஐ சப்போர்ட் யூ, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை தாங்கி பிடிக்கிறேன். நம்ம ஒரே சரீரமாய் நின்று கர்த்தருடைய சித்தத்தை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. முதலாவது வந்து the first thing about roles, ஆண்டவர் நம்ம கொடுத்த நம்முடைய பங்களிப்புகளை பார்க்கும்போது நம்பர் 1 first thing நான் சொன்னது, the assigned positions acknowledge பண்ணணும். தேவன் இதை அசைன் பண்ணார், மனுஷனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது இது. God assigned these places and you have to acknowledge it.
அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும், அதை நீங்கள் முதல்ல அங்கீகரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், மனதார ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வந்து டிசைனில் எப்பவுமே தப்பு பண்ணவே மாட்டார். கணவனை தலையா வச்ச ஆண்டவர் அது நன்மைக்காக தான் வச்சிருக்காரு. சரீரத்தை மனைவியா ஆண்டு வச்ச ஆண்டவர் அதையும் நன்மைக்கு தான் வச்சிருக்கிறாரு. தேவன் ஒரு நாளும் தீங்கு செய்கிறவரே கிடையாது. தேவன் தவறு செய்யவே மாட்டார், எல்லாம் நன்மைக்காகவே செய்கிறார். அல்லேலூயா. அதனால முதல்ல யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் யுவர் அசைன்மெண்ட் பை காட். கர்த்தர் கொடுத்த இடம். ரெண்டாவது, இந்த ரோல்ஸ் பற்றி வாசிக்கும் போது த செகண்ட் திங் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி an assigned ரோல். நம்பர் 2, இட் இஸ் a building ரோல். ஏன் ஆண்டவர் சரீரத்தில் இந்த பங்குகளை வச்சிருக்கிறார்னா, இந்த சரீரத்தில் உள்ள தலையும் சரீரமும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கட்டுவதற்காக தான் ஆண்டு வச்சிருக்கிறார். தலையும் சரீரமும் ஒன்றை ஒன்று கட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் இதுல 2 காரியங்களையும் கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து தான் பேசுறேன். முதல்ல கணவனுடைய காரியத்துக்கு வரலாம். நீங்கள் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்பீங்களானா, புருஷன் என்கிற தலையினுடைய ரோலை பாருங்க, பில்டிங் ரோல். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் போட்டிருக்கு. அப்போ ஒரு கணவனுடைய வேலை என்னன்னு கேட்டா, தன்னுடைய வீட்டை என்ன செய்யணும்னா விசாரிக்கணும். இன்னொரு விதமாக சொன்னா, இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு, பட் இஃப் எனிஒன் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபார் ஹிஸ் ஓன். அப்போ ஆண்டவர் தலையை எதுக்கு வச்சிருக்கிறாரு, கணவன் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஃபார் த ஹவுஸ். வீட்டிற்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிறவனாய் ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாருன்னா, கணவனை வச்சிருக்கிறார். அதனாலதான் ஒரு கணவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்கிற கணவன் தான் வீட்டை கட்ட முடியாது. ஒரு கணவன் சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும், வேலையில ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், தன் கடமையை கரெக்டா செய்யணும். அவன் வீட்டினுடைய தேவைகளை ஒரு கணவன் சந்திக்கிறதுக்கு தன்னுடைய பங்களிப்பை அவன் முழு பலத்தோடு அவன் செயலாற்ற வேண்டும். I humbly and I very very humbly I request all the men, find a job. ஒரு வேலையை கண்டுபிடிச்சு வேலை செய்யுங்க. வேலை செய்யாம மட்டும் இருக்காதீங்க. சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கஷ்டமானதோ எளிதானதோ, அதிக சம்பளமோ கம்மி சம்பளமோ, வேலை செய்யாம வீட்டில் மட்டும் உட்காராதீங்க. It will destroy your home in the future. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியம் தெரியுமா? வீட்டில் பிரெட் வின்னர் யாருன்னா அப்பாவா தான் இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு அங்கே உள்ள கனம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இதை செய்யறது கிடையாது. மனைவியை வேலைக்கு அனுப்பிட்டு இவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. That is wrong. It is not biblical. Unless and until you have a physical issue, உங்களுக்கு வேலை செய்ய முடியாதபடி சரீரத்தில் ஏதோ ஒரு பழுதாகி பாதிக்கப்பட்டு நீங்கள் படுக்கையில் படுத்த நிலையில் இருந்தால் நான் அதில் தலையிடலை. There are some exceptions. சில வேலைகளில் கணவனால வேலைக்கே போக முடியாது, பரவாயில்ல, அது 1000ல் 1. ஆனால் கணவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னா, மனைவியை போஷித்து பராமரிக்கணும். அந்த வேலையை, உத்தரவாதத்தை ஒவ்வொரு கணவனும் செய்ய வேண்டும். அந்த உத்தரவாதத்தில் எந்த கணவனும் சலிப்பை காட்டவே கூடாது. உற்சாகமாக உழைக்க தெரியணும், வேலை செய்யணும், தன் கைகளை வேலைக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனைவிகள் வேலை செய்யட்டும், நான் வேணான்னு சொல்லலை, அது செஞ்சுட்டு போடும். they can only compliment, but they should not be the most important breadwinner. அது பெரிய தவறு. நிறைய கணவன்மார் இதுல போக போக சலிப்பை காட்டுறீங்க, அது தப்பு. சின்ன வேலை இருந்தா கூட பரவாயில்ல, நான் செய்யறேன். I want to go and I want to earn for my family. என் குடும்ப பொறுப்புகளை நான் எடுத்து நான் வேலைக்கு நான் போவேன், பணத்தை என் கையினால் நான் சம்பாதிப்பேன். மிக மிக அவசியம். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் 2 பேரையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் அவங்களை வெளியே போகும்போது சொன்னாரு, நீ வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ. யாருக்கு சொன்னாருன்னா, யாருக்கு? ஆதாமுக்கு. மனைவிக்கு என்ன சொன்னாருன்னா, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். கரெக்டா ரோல்ஸை கொடுத்தாரு. அவ பிள்ளை பெறுவாப்பா, நீ என்ன பண்ணணும்னா வேர்வை சிந்தி என்ன பண்ணு, போய் வயலில் போய் வேலை செய்ப்போ. ஒரு கணவன் வேலை செய்கிறவனா இருக்கணும், வேலையில சோம்பல் இருக்கக்கூடாது.
நிறைய கணவன்மார் சும்மா சாப்பிட்டு வீட்டில் தூங்க வேண்டியது. இது தப்பு. தப்பு. கடின உழைப்புக்கும் கரங்களை ஒப்புடுங்க. நான் சொல்றேன், மனைவிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம், நீங்க எத்தனையோ காரியங்களை செய்யலாம், பட் யூ ஷுட் ஃபைண்ட் அ ஜாப். கண்டிப்பா நீங்க ஒரு ஜாப்ல இருக்கணும். நீங்க போய் வேலை செய்யுங்க. காலையில போய் ஏதாவது ஒரு வேலை, கையில் எடுத்த வேலைகளை நீங்க எடுத்து செய்யுங்க. ஒரு பிசினஸ் நடத்துங்க, ஒரு இடத்துல பணி செய்யுங்க. கண்டிப்பா நீங்க உழைக்கணும். உழைக்கிற ஒரு கை ஒரு கணவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அதே போல கணவன் வேலை செஞ்சு உள்ள கொண்டு வர்ற காசு ரொம்ப முக்கியம். என்ன காசு? நீதியாய் சம்பாதித்த காசா இருக்கணும். இந்த ஆயக்காரனாகிய சகேவை பத்தி படிக்கிறோம். அவன் வீட்டுக்கு எக்கச்சக்கமா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆனா இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே சொல்றான், அநியாயமாய் வாங்கின ஏதாவது இருந்தா நான் என்ன பண்றேன், பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன். அப்ப இவ்வளவு நாள் இவர் சம்பாரிச்சது என்னது? அத்தனையும் பொய், அநியாயம், அக்கிரமம். வேலை செய்யுங்க உடனே இந்த மாதிரி தொழிலில் போய் இறங்கிடக்கூடாது. யூ ஹேவ் டு டூ சம்திங், பட் யூ ஹேவ் டு டூ இட் ரைச்சஸ்லி. நீதியாய் வேலை செய்யணும். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால கணவன்மார் வேலைக்கு போங்க உடனே எதையாவது ஒன்று செஞ்சு எதையாவது ஒன்று யாரையும் ஏமாத்தி கொண்டு காசை கொடுக்கணும் இல்லை. அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். சில பேர் இந்த மாதிரி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது 10 இடத்துல கடன் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துருது. ஊரை சுத்திவிட்டு கடன் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு நானும் காசு கொடுத்தேன் பார். ராங். கடினமாய் உழைக்கணும், நீதியா சம்பாதிக்கணும், மற்றவர்களை ஏமாற்றாம வாங்குற கொஞ்சம் பணமா இருந்தா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீதியின் திரவத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு வருவீங்களானா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்க விதைச்சு பாருங்க, கர்த்தர் நீதியா விதைச்சு பாருங்க, கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். So second thing is very important. You have a building role. குடும்பத்தை கட்டுவதில் கணவனுடைய பங்கு, வேலை செய்து சம்பாதித்து வீட்டை நடத்துகிற ஒரு புருஷ லட்சணம் அவசியம். ஒரு முறை இங்க ஒரு தம்பி வந்தாராம் அப்பாட்ட, பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாஸ்டர். பார்த்துடலாம்ப்பா. என்ன வேலை செய்யற? எங்க அப்பா HFல வேலை செய்யறார் பாஸ்டர். நீ என்னப்பா வேலை செய்யறன்னு கேட்டா, யார் வேலை செய்யறாமா? எங்க அப்பா HFல வேலை செய்யறாரு. அப்ப நீ என்ன பண்ண போற? இவர் கல்யாணம். ஆண்டவர் ஆதாமுக்கு முதல்ல என்ன கொடுத்தாரு தெரியுமா? மனைவி கொடுக்கல, முதல்ல வேலையை தான் கொடுத்தாரு. தோட்டத்தை உண்டாக்கிட்டு அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் அவனுக்கு வேலையை கொடுத்தார். வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் மனைவியை கொடுத்தாரு. அப்போ மனைவியை தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல எதை தேடணும்? ஆமா, வேலையை தேடாம வேலையே இல்லாம கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது இட்ஸ் a wrong concept. You need to feed your home. நீங்க வீட்டை பராமரிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். மனசு கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பட் this is the truth. இதான் சத்தியம். Take it or leave it. It's up to you. Take it or leave it. Take the responsibility. Get up from your bed early in the morning. Go to work. வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாதிருக்க கடவன். அடுத்த முறை வாயில சாப்பாடு வைக்கும் போது ஒரு கேள்வி கேட்கணும், இதுக்கு வேலை செஞ்சிருக்கேனா? நான் செய்யறேங்க வேலை. நான் பெருமைக்கு பேசல, வேலை செய்யறேங்க. நான் காலையில் 6:45 வீட்டை விடுறேன். எவ்ரிடே 6:45 வீட்டை விடுறேன். 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் போய் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சு அதுல எந்த பைசாவும் எனக்கு வர்றதில்லை. ஆனா வேலை செய்யாம நான் இருக்கிறது இல்லை. ஐ ஒர்க். காலையில 3 ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வந்து சர்ச்சில் வேலையை பார்த்துட்டு திருப்பி ராத்திரி வந்து ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு தான் வீட்டில் படுக்க வர்றேன். வீட்டில் போய் கேளுங்க, எத்தனை மணிக்கு படுக்கிறேன், எத்தனை மணிக்கு எழும்புறேன்னு போய் கேளுங்க. என்கிட்ட வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃபுக்கு முன்னால் நான் தைரியமா சொல்வேன், அத்தனை ஸ்டாஃபை விட அதிகமான வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் விட்னஸ். God is my witness. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இந்த பிரசங்கங்களை எடுக்கிறீங்க? It takes time. It takes so many sleepless nights. ஊழியத்தை நான் அசதியா செஞ்சதே கிடையாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க நம்புங்க, ஹோல் நைட் ஐ டிட் நாட் ஸ்லீப். ஹோல் நைட் அப்படியே
போன வாரம் எனக்கு பயங்கரமான சரீர பலவீனம், கழுத்து அப்படியே பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 மாசமா பிசியோதெரப்பி போயிட்டு இருந்தேன். நிற்க முடியாது, உட்கார முடியாது, உட்காந்து நோட்ஸ் எடுக்க முடியாது, அவ்வளோ உடம்புல வேதனை. அப்பப்போ ஃபிசியோதெரப்பி இதே தான் என்னுடைய வேலை. டெய்லி போனோம், ஃபிசியோதெரப்பி போனோம் வரணும். ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தேன், ஃபிசியோதெரப்பிக்கும் போயிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் செய்யணும், அதுக்கு நான் பிரேக்ஸ் போடவே இல்லை. போய் ஃபிசியோதெரப்பி போயிட்டு உட்கார கூட முடியல. பட் ஐ சேட் டவுன், ஒர்க்ட். சாயங்காலம் 3 மணிக்கு உட்காந்தாங்க அந்த டேபிளில் செய்தி எடுக்கிற. சனிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு உட்காந்தேன். உடம்பு வலி தாங்கலை. என் ஸ்டாஃப் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தைலம் அங்கெல்லாம் போட்டு உருவி எடுத்துட்டானுங்க முதுக. உட்கார முடியல. அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு 3 மணிக்கு உட்காந்தேன். எப்போ எழும்பினேன் தெரியுமா? அடுத்த நாள் காலையில் 3:30 மணிக்கு எழும்பினேன். நெக்ஸ்ட் டே 3:30 in the morning I got up from my chair. குளிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு வந்தேன். அப்படியே தூங்கவே இல்லை. இங்கே வந்துட்டு 3 பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு 3 மணிக்கு போய் சேர்ந்தேன். 2 மணி நேரம் தூங்கிட்டு 5 மணிக்கு கிளம்பி இன்னொரு சர்ச்சில் சாயங்காலம் பேசணும், அது கிளம்பி போயிட்டேன். நான் பெருமைக்கு சொல்லலைங்க, என்னையே உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் படுத்து தூங்குறதுக்கு எவ்வளோ வசதிகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பட் ஐ ஒர்க். அதில் விளைவு என்ன தெரியுமா? அந்த கனத்தை கர்த்தர் என் குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கிறார். அதில் கனியை நான் பார்க்குறேன், அந்த கனியை புசிக்கிறேன். வேலை செய்யாதவன் சாப்பிடாதற்க கடவன். ஸோ டூ யோர் ஒர்க். ஒரு கணவனாக தலையாக நீங்க வேலை செய்யுங்க. ஃபைண்ட் அ ஜாப், டூ சம்திங், ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், டோன்ட் ஸ்டே அட் ஹோம். இப்போ மனைவியினுடைய வேலை என்ன? பில்டிங்னு சொன்னது. பில்டிங்கில் வந்து பில்டிங் ரோல்னும் போது கணவன் வேலை செய்கிறான், மனைவி என்ன செய்யணும்? நீங்கள் 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் வாசித்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் மனைவியும் வேலை செய்கிறத நீங்கள் பார்க்கணும். அவள் வந்து காலையிலேயே எழும்பி அவள் வேலை செய்கிறாள். வீட்டிற்கான எல்லா வேலைகளையும் அவள் செய்கிறாள். கணவன் வந்து வாசலில் போய் உட்கார்ந்து அவன் கனம் பெற்றவனாக இருக்கிறான். அவன் தேசத்தில் கனம் பெற்றவனாக இருக்கிறான். ஒரு பெரிய பொசிஷனில் அவர் இருக்கார். மனைவி அதுக்காக கணவன் வேலை செய்யட்டும், நாம கால் நீட்டி நிமிந்து நல்ல எண்ணெயை பூசிக்கிட்டு நல்ல மசாஜ் பண்ணிக்கிட்டு மேனிக்யூர் பெடிக்யூர் என்ன க்யூர்லாம் இருக்கோ மேக்கப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ராணி மாதிரி சுற்றலாம். அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய மனைவிகள் இப்படி ஆயிட்டாங்க. கணவன்மார் வேலை செய்ய சம்பாரிச்சு கொடுத்த காசை நல்லா மேக்கப் பண்ணுறதுக்கும், தலைமுடி வெட்டுறக்கு ஒரு இடம், நகத்தை வெட்டுறக்கு ஒரு இடம், இதை சிறைக்க இடம், அது சிறைக்க இடம், ஒவ்வொரு இடமா இவங்க சுற்றிக்கிட்டு ஒரு வேலை செய்கிறது கிடையாது. கணவன்ட்ட எங்க பசிக்குதுமா போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிடுங்க போங்க. மனைவிமார் இந்த காலம் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. மனைவிமார் இப்போ ஒரு பெரிய, அது ஒரு ஃபேஷன். எங்களுக்கு ஒன்றுமே சமைக்க தெரியாது. சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியும்ல. அப்போ சமைக்க தெரியணும். உலகத்தினுடைய எல்லா கல்வியும் கற்றுட்டு பெற்று போட்ட பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க தெரியலங்க. பேரு மனைவி. எதுனாலும் ஒரு கலந்து கொடுத்துட வேண்டியது. கலந்து நீங்க நிறைய மனைவிமார் என்னம்மா நீங்க நல்லா செய்வீங்க? நூடுல்ஸ் செய்வான் பாஸ்டர். என்ன நூடுல்ஸ்? நூடுல்ஸ், அந்த 2 minute நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் கட் பண்ணி போடணுமா, அது அப்படியே வேகிறத பார்க்கணுமா, அப்படியே மசாலாவை போட்டு கிண்டணுமா, எடுத்து பிளேட்ல போட்டுடணுமா. இதுக்கு மேல வேற என்ன செய்ய? ஆம்லேட் போடுவேன் பாஸ்டர். இதுக்கு மேல அவ்வளவுதான் பாஸ்டர். மற்றதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் தான் சமைப்பாரு, நீங்க சாப்பிடுவீங்க உட்காந்து. மற்றது எல்லாம் கத்துக்க தெரியாதுல்ல. இந்த வீட்டில் ஒரு பராமரிப்பு, ஒரு வேலை, ஒரு சமையல் கத்துக்க முடியாதா? அதுக்கு ஒரு பிரயாசம் தேவைங்க. பிரயாசம் தேவை. எல்லாருமா செஃப் படிச்சுக்கிட்டா எல்லாம் மனைவியா வராங்க? இல்ல, எல்லாம் கத்துக்கிறாங்க. கத்துக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கணும். இப்போ நீங்க பில்கேட்ஸுக்கு மனைவியா இருந்தா பிரச்சனை இல்லை. விளங்குதா உங்களுக்கு? 3 வேளையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஹோட்டல்லே சாப்பிட்டு வாழலாம். ஆனா கணவன் சம்பாரிச்சு கொடுக்குற கொந்த காசை வச்சுக்கிட்டு 3 வேளையும் ஹோட்டலா சாப்பிடுனா அது வீடு ஓட்டையா தான் இருக்கும். பை ஒன்று நிற்காது, காசு ஒன்று நிற்காது. இன்னைக்குள்ள செலவுகளை மனைவிமார் தங்களுடைய ஜாக்கிரதையினால் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் அவங்க வந்து உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. சேமிக்க பழகுறாங்க. எப்போ? சொந்தமாக செய்யும்போது, கடமைகள் ஆற்றும் போது, தங்களுடைய வேலைகளை அவங்க செய்யும்போது. ஸோ யூ நீட் டு பில்ட் த ஹவுஸ். அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
14:1 நீங்க வாசிக்கும் போது நீதிமொழிகள், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை சும்மா வீட்டில் உட்காந்து அப்படியே உருண்டுகிட்டு இருக்கிறது இல்லை, அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது இல்லை, எந்த நேரமும் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்றது இல்லை. மனைவிக்கு ஒரு வேலை இருக்கு, வீட்டை கட்டணும். பில்ட் யோர் ஹவுஸ். அந்த பொறுப்புகளை மனைவி செய்ய வேண்டும். அந்த வேலையை நீங்க செய்யணும். யூ ஹேவ் டு டு யுவர் வொர்க். வீட்டை கட்டுறதுக்கு நீங்க உற்சாகத்தை காட்டணும். அதுல ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருக்கணும். பில்ட் யோர் ஹவுஸ். உங்களுடைய ரோலை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அந்த 31 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனத்தில், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். வியாபார கப்பல்களை போல இருக்கிறாளாம். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன்னுடைய வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். வயலை விசாரித்து வாங்குகிறாள். கைகளினால் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவரும் இரட்டை புரை உடுத்தி இருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அப்போ நீங்கள் நான் இது வாசித்துட்டே போகலாம். பட் அவள் என்ன அங்கே காமிக்குதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வேலை செய்கிறார் அப்படின்றதுக்கா மனைவி ரிலாக்ஸ் பண்ணல. ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். அவங்களும் ஈடு கொடுத்து தன்னுடைய பங்கை அவங்க நிறைவேற்றுறாங்க. தே டூ தேர் ரோல்ஸ். அவங்களுடைய பணி அவங்க செய்கிறாங்க. பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, கணவனை கவனிக்கிறாங்க, வேலைக்காரனை கவனிக்கிறாங்க, வேலைக்காரிகளை கவனிக்கிறாங்க, வீட்டில் கைத்தொழிலை கற்றுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மனைவிமார் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. வீடுகள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. கணவன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் சீரியலை பார்த்துக்கிட்டு உட்காந்து மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இந்த மனைவிமார் பண்ணுற பொறுப்பில்லாத தன்மைகள் வீட்டை எவ்வளவு நாசமாக்குது தெரியுமா? மனைவிமாருக்கு இன்னைக்கு ஒரு பித்து பிடிச்சிருக்குங்க. அந்த செல்போன் பிடிக்கிற பித்து மனைவிமாருக்கு பிடிச்சிருக்கு. கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் செல்போனில் உட்காந்து வாட்ஸ்அப்பை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது தவறுங்க. இது இப்படி இருந்தால் வீடு கட்டப்படாது. சரீரமாகிய வீடு, குடும்பம் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கணும். கை வேலையை கத்துக்கணும். வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளை நீங்க செய்ய பழகணும். உங்களுடைய கைகள் பிரயாசத்தினால் நிறைந்திருக்கணும். அப்பதான் வீடு கட்டப்படும். உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சில மனைவிமாருக்கு ரொம்ப தேவை திருப்தி. கிடைக்கிற காசுல திருப்தியா வாழணும். என் வீட்டை நான் கட்டிடணும், என் கைகளால் உடைச்சிடக்கூடாது, புத்தி இல்லாத டெசிஷன்ஸ் எடுத்து என் வீட்டை உடைச்சிடக்கூடாதுன்றது எச்சரிப்பா இருக்கணும். அந்த திருப்தி தேவை. நிறைய மனைவிமாருக்கு அந்த திருப்தி இல்லாம போச்சு. கணவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான்னா மனைவியுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஐயோ அது 3 மாடிக்கு தாண்டி இருக்கும். அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன். இது தவறு. ஒரு சரீரத்தின் அவயவமா உங்க ரோல் என்ன? வீட்டை கட்டணும். கணவன்மார் சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. வாங்குறது 10,000 சம்பளம், ஆனால் போடுற பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா 40,000க்கு பட்ஜெட் போடுவாங்க. மனைவி அது கை தட்டிக்கிட்டு பின்னாடி நல்லா இருக்குங்க, நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. தப்பு. மனைவி சொல்லணும், இந்த கடன் மட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, கடன் வேணாம். ரசமாக இருந்தாலும் 3 வேளையும் தின்னுட்டு தூங்கலாம், செத்தா போயிடுவோம். கடன் வாங்கிட்டு வராதிங்க. மனைவி கண்டிக்கணும். மனைவி அதுக்கு நிற்கணும். என் வீட்டை கட்டுவேன், என்னுடைய பிரயாசத்தை, என் கணவனுடைய பிரயாசத்தை வேறு ஒருவன் சாப்பிடக்கூடாது, வட்டிக்காரன் சாப்பிடக்கூடாது. நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய வீடுகளில் பாருங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்காக எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? படிப்புங்க, ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வருமானத்திற்கு மிஞ்சி ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஃபீஸ் கட்ட முடியல, குடும்பம் நடத்த முடியலங்க. ஒரு புத்தி உள்ள மனைவி என்ன பண்றா தெரியுமா? வேணாம்பா, அந்த ஸ்கூல்ல நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கா அந்த மாதிரி ஸ்கூல்ல போய் படி. ஏங்க, என் பையனை எங்க படிக்க வச்சிருக்கேன்? சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிருக்கேன். முடியாம இல்லைங்க, நான் பிரயாசப்பட்டேன்னா முடிச்சிருவேன். ஆனால் என் பையனை மெட்ரிகுலேஷன்ல தான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் என் விரல் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். அந்த அளவு தான் நான் வீங்கியிருக்கேன். கடன் வாங்கி வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்டது இல்லைங்க. பை காட்ஸ் கிரேஸ் 17 வருஷமா கடன் வாங்கி சாப்பிட்டது இல்லை, கடன் வாங்கி ஃபீஸ் கட்டினதில்லை. நானும் சம்பளத்துக்கு தான் இருக்கேன். மாதம் ஒரு சம்பளத்தை ஆலயம் எனக்கு கொடுக்குது.
கல்யாணம் ஆன புதுசில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், முதல் மாத சம்பளம் 1500 ரூபாய். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனாங்க. இன்றைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சம்பளம் வந்து போதுமான்னு கேட்டால் நிச்சயமாக நான் சொல்வேன் போதும். ஏன் போதும்? போன வருஷம் போதுமா? அதுவும் போதும். அதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் போதும். ஏன்னா என் சம்பளத்தை வந்து எப்படி நான் பயன்படுத்துகிறேன்னா, என்னுடைய வருமானத்திற்கு ஏற்ற விதமாக என் வீட்டை நான் வச்சுருக்கேன். அதற்கு மிஞ்சி நான் வந்து போய் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகளை செய்து என்ன நான் வந்து என் வீட்டை உடைச்சது கிடையாது. என் மனைவியும் விடவே மாட்டாங்க. she will never let me. எந்த ஒரு காசு செலவானாலும் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் சம்பளம் வந்த உடனே அவங்க அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருவேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவேன். அந்த அக்கௌண்ட்லேருந்து நான் எப்போ டெபிட் கார்டு தான், கிரெடிட் கார்டு வாங்கினதே கிடையாது, இது வரைக்கும் வாங்கினது கிடையாது, இனிமேல் வாங்க மாட்டேன். நோ கிரெடிட் கார்டு இன் மை ஹவுஸ். அந்த டெபிட் கார்டு ஒரு இடத்துல தேய்ச்சனா என் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, என்ன வந்திருக்கு, 1000 ரூபாய் பில் வந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. எதுக்கு செலவு பண்ணீங்க? 2000 ரூபாய் வந்திருக்கு. ஆனால் அவங்க ஃபோனில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அவங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், 2000 எடுத்திருக்கேன். கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க? 2000 எதுக்கு செலவு பண்ணீங்க? இதுக்கு தான்மா இவங்களுக்கு கொடுத்தேன், இது வாங்கினேன். ஓகே. அப்போ என்ன நடக்குது? வீடு கட்டப்படுது. ஒரு மனைவி அதில் பங்களிக்க வேண்டும். திருப்தி உள்ளவளாக தனக்கு கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த ஒரு ஜாக்கிரதை உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். கர்த்தர் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, அக்னாலஜ் யுவர் ரோல். உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். 2வது, கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்தானம், அந்த ரோல் உங்களை கட்டுவதற்காக என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்பர் 3, 3வது ரொம்ப முக்கியமானது, கம்பைன் யுவர் ரோல்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த தகுதிகள், ஸ்தானங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தணும். அதான் 3வது ரொம்ப முக்கியமானது. குடும்ப வாழ்க்கையில் வளரும்போது இது ரொம்ப அவசியம். கம்பைன் பண்ணணும். எப்படிங்க கம்பைன் பண்ணுறது? நீங்கள் சகரியாவினுடைய வாழ்க்கையை வாசிப்பீங்களானா, லூக்காவில் வாசிக்கிறோம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தாங்க. அப்போ 2 பேரும் கணவன் மனைவியின் ஆண்டு தலை சரீரம்னு ரோல் கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தரை தேடுறதுல 2 பேரும் ஒருமித்திருக்காங்க. அந்த 2 பங்கையும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே பாதையில் பயணம் பண்றாங்க. இது எப்படின்னா, ஒரு சரீரத்துக்கு தலைக்கு வேற ஃபங்க்ஷன், உடம்புக்கு வேற ஃபங்க்ஷன், வேற ரோல் ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் 2ம் ஒரே இடத்துக்கு தான் போகும். ஒன்றே சிந்திக்கும், ஒன்றே செயல்படும், ஒரே காரியத்தை செய்து முடிக்கும், ஒரே பர்பஸ் இருக்கும். தலை ஒரு ஊருக்கு, உடம்பு ஒரு ஊருக்கு போகாது. தலை ஒன்றை யோசிச்சுட்டு உடம்பு ஒன்று செயல்படாது. 2 ஒன்றா சேர்ந்து தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை திறன்களையும் எடுத்து ஒரே திசையிலே பயணிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கும். கம்பைன் பண்ணணும். இந்த காம்பினேஷன் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மாத்திரமல்ல பிரியமானவர்களே. நீங்கள் யோசுவாவை பற்றி வாசிக்கும் போது, நானும் என் வீட்டாருமோ என்றால், அந்த ஒரு காம்பினேஷன், சப்போர்ட்டிங் ஈச் அதர் இன் நோயிங் த லார்ட். கர்த்தரை பின்பற்றது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் துணை செய்து உற்சாகப்படுத்தி அவங்க ஊக்குவிக்கணும். அதை போல அவங்க செய்யணும். நீங்கள் மனோவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீங்களானா, வீட்டில் போய் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது தயவுசெய்து வாசிங்க. நீங்கள் உபாகமத்தின் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே ஆண்டவர் மனோவாவின் மனைவிக்கு தான் வெளிப்பட்டார், தேவதூதனான் வெளிப்பட்டார். ஆனால் அந்த மனைவி சொல்கிறாங்க, கொஞ்சம் திருப்பி இன்னொரு முறை வாங்க, என் கணவன்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, பேசுங்க. அப்போ 2 பேரும் செஞ்சு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், இதே போல கர்த்தரை பின்பற்றதுல மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் கணவனும் மனைவி இணைஞ்சிருக்கணும். நீதிமொழிகள் 1:8, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 23:22, நீதிமொழிகள் 23:22, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 10:1, ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு யூனிக் ரோல்ஸ் கொடுத்துருந்தாலும், தனிப்பட்ட தன்மைகளை பொறுப்புகளை கொடுத்துருந்தாலும், 2 பேர் இசைஞ்சு செயல்பட்டால் தான் அதில் வல்லமை இருக்கும். பிள்ளைகளை வளர்க்கும் போது தாயினுடைய போதகம், தகப்பனுடைய ஆலோசனை, 2ஐயும் இசையணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு என்ன செய்யணும் தெரியாது. அப்பா போவான்னுவார், அம்மா போவாதன்னுவாங்க. அம்மா போவான்னுவாங்க, அப்பா போவாதன்னுவார். இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரிவினைகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. தலையும் சரீரமும் ஒரே திசையில் பயணம் பண்ணணும்.
நிறைய வேளை ஒரு பாலிசியை நீங்கள் படிச்சுக்கிடுங்க. பிள்ளைகளை நடத்தும் போது அம்மா ஒன்று சொல்லிட்டாங்களா, ஏய் அதே செய் போ. அம்மா சொல்லிட்டாங்களே அதே செய். அப்பா சொல்லிட்டாரா, நீ அதே செய். ரெண்டு பேரும் ஒரே லாங்குவேஜை பேசும்போது பிள்ளைக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறான ஆளு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே சரீரம். நீங்க நிறைய பேர் இருக்கான், எது அப்பாட்ட போய் கேட்டா அவனுக்கு வேலைக்கு ஆகும்னு தெரியும், அம்மாட்ட போய் எதை கேட்டா வேலைக்கு ஆகும்னு தெரியும். அவன் உஷாரா இருக்கான். அவன் ஊரு ரெண்டு போட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு வாங்க பாருங்க. அதே மாதிரி அவன் ரெண்டு பேரையும் வேற மாதிரி வச்சு என்ன பண்றான், ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை என்ன பண்றான், ஸ்னப் பண்றான். அப்படி இருக்கக்கூடாது. ஆலோசனை புத்திமதி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எசைஞ்சு செய்யணும். அப்பா சொல்றாங்களா அம்மா சொல்றாங்களா, ரெண்டு ஒரே வார்த்தை தான், ஒரே மாதிரி இருங்க. நான் என்ன சொல்றேன், சப்போஸ் அப்பா சொல்றது அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா சொல்றது அப்பாவுக்கு பிடிக்கலையா, நீங்க ரெண்டு பேரும் முதல் ரிசால்வ் பண்ணிக்கணும். நீங்க ஏங்க இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யுங்க, அப்படி அவனை விடுங்க. உங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமை வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே லாங்குவேஜ் திரும்ப பேசணும். சரிடா, அம்மா சொன்னாங்க, அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணு, போயிட்டு வா. சில பேர் அவ போ சொன்னாலா, அவ போறபடியே போய் நாசமா போ. இது என்ன ஆயிடுதுன்னா, பசங்களுக்கு இது ரொம்ப வசதியா போகுது. வீட்டில் சண்டையை மூட்டினா நம்மளுக்கு என்ன ஆயிரும், டோர் ஓப்பன் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. கம்பைன் யுவர் ரோல்ஸ், கம்பைன் யுவர் ரோல்ஸ். தகப்பன் தாய் ஒரே ஆலோசனை, ஒரே புத்திமதி, ஒரே திசையில் போங்க. கர்த்தர் சரீரத்தை ஒன்றாக்கினவர், அதனுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. பிரயோஜனமா இருச்சா? நிறைய பேருக்கு டெம்பரேச்சர் ஏறி இருக்கும், பரவாயில்ல, டெம்பரேச்சர் ஏறுறது கூட நல்லது தான் இல்லை, எல்லாமே நன்மைக்கு. கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் எந்த மறைவில்லாமல் சொல்லியிருக்கேன். யோசிங்க. சில பேர் ஒருவேளை, பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியல பாஸ்டர், இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் குறை விட்டேன் பாஸ்டர், நான் கொஞ்சம் அசதியாக இருந்துட்டேன். பரவாயில்ல, அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். இப்பொழுது கேட்ட வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எதில் மாறணும், எதில் சேஞ்ச் பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ணுறேன், தீர்மானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுமிடலுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. First I said, acknowledge each other's roles. கணவனுடைய பங்கை மனைவி ஊர்ஜிதப்படுத்தணும். கணவன் தலை என்பதை மனைவி உறுதிப்படுத்தணும், அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கஷ்டமா இருந்தா கூட அவங்கள பின்னால இருந்து என்கரேஜ் பண்ணணும், மனம் முறிய பண்ணக்கூடாது. சில மனைவிமாருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. திஸ் இஸ் ராங். தெரியலையா, தெரிய வைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுடைய ஸ்தானத்துக்கு அவங்கள உயர்த்தணும். கிவ் தம் இம்பார்ட்டன்ஸ். கர்த்தர் தான் இதை உண்டாக்கினார், மனுஷன் உண்டாக்கின காரியம் இல்லை, கர்த்தர் கொடுத்தார். அவங்களுக்காக ஜெபிக்கணும். வாழ்க்கையில் தவறுகள் இருந்தால் தேவனுடைய ஒத்தாசையின்படி அவங்க மாறுறதுக்கு நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படணும். பின்னாடி அவங்கள சப்போர்ட் பண்ணணும். யூ ஆர் த ஹெட், யூ பெட்டர் பி த ஹெட். கணவன்மாரும் தலையா இல்லாமல் ஏதோ ஒரு செகண்டரி ரோலில் அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே ஊர்ந்துட்டு போறதில்ல. உங்களுடைய இடத்தை நீங்க எடுங்க, உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றுங்க, ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்துல போய் நில்லுங்க. Build your roles. ஆண்டவர் இந்த ரோல்ஸை கொடுத்தது உங்களை ஒருவரையும் ஒவ்வொரு கட்டுவதற்காக. கணவன்மார், நான் சொன்னது போல வேலைக்கு போங்க, கடினமா உழைச்சு சம்பாதிங்க, வீட்டை ஆதரிங்க. ஒரு கணவன் தன் மனைவியை போஷிக்கிறான், அவளை காப்பாற்றுகிறான். அந்த வேலையை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார், அதை உண்மையா உத்தமமா செய்யுங்க, உற்சாகமா செய்யுங்க. உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. மனைவி சில வேளை சப்போர்ட்டிவா வரலாம், அவங்களும் இந்த காலங்களில் வேலை செஞ்சு வீட்டுக்கு கொஞ்சம் துணையா இருக்கலாம். பட் யூ நீட் டு டேக் த லீட். நீங்க தான் லீட் எடுக்கணும். இது வரைக்கும் பாஸ்டர் நான் வேலைக்கு போறதில்ல பத்தி நான் கொஞ்சம் யோசிக்காமலே இருந்தேன் பாஸ்டர்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. soon find a job. சீக்கிரமா ஒரு வேலையை கண்டுபிடிங்க. சில பேர் வேலை கிடைக்கும், வேலை செட்டே ஆக மாட்டேங்குது பாஸ்டர். என்னவா செட்டே ஆக மாட்டேங்குது. அது நொண்டி சாக்காது. கர்த்தர் கையிட்டு செய்யறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை உற்சாகமா செய்யுங்க. வேலை செட் ஆகல, வேலை செட் ஆகல, அந்த பொறுப்பு அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. சாப்பாடு செட் ஆகுதா,
செட் ஆகுதுல்ல? வேலையும் செட் ஆகணும். 1000மோ 2000மோ 5000மோ 50000மோ வேலை செய்யாம வீட்டில் உட்கார மாட்டேன். காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா தூங்கிட்டு என் பெட்ல இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை கணவன் மாதிரி எடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எழும்பி வீட்டின் காரியங்களை செய்யறது, போய் ஒரு வேலையை போய் பார்க்கறது, வேலையை தேடுறது, வீட்டை ஆதரிக்கிற வேலையை கணவன் மாதிரி எழும்பி செய்யணும். நீங்க தலை, அதை செய்யறதுக்கு தீர்மானம் எடுங்க. மனைவிமார் வருகிற பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு கொடுக்கறதுல, பிள்ளைகளை பராமரிக்கிறதுல, குடும்பத்தை பராமரிக்கிறதுல நீங்க ஞானத்தோட புத்தியோட நீங்க செலவழிப்பீங்களானா அந்த வீடு கட்டப்படும். இருக்கிறதுல திருப்தியா இருங்க. அளவிற்கு மிஞ்சி ஆசைப்படாதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். கர்த்தர் கொடுத்ததுல திருப்தியா இருந்து அதை ரொம்ப ஜாக்கிரதையோட அந்த பணத்தை நம்முடைய அளவுக்கு ஏற்றபடி எளிமையா கர்த்தர் கொடுத்தாலும் அந்த எளிமையில திருப்தியா சந்தோஷமா அதற்கேற்றபடி செலவழிச்சு அந்த வீட்டை நடத்துற ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரோன்னு கேளுங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அதிகத்திற்கு அதிபதி ஆவான். அல்லேலூயா. 3வது, கம்பைன் யுவர் ரோல்ஸ். கம்பைன். தன்னிச்சையா செயல்படாதீங்க. நான் தலை, நான் என் போக்கில் போவேன், யாரையும் சட்டம் பண்ண மாட்டேன் அப்படி தலை சொல்லக்கூடாது. சரீரமோ நான் உன் பின்னாடி வரமாட்டேன், செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பேன், முரண்டு பிடிப்பேன், அப்படி இருக்காது. ஃபைண்ட் அ காமன் ஸ்பேஸ். travel together, work together, think together, plan, decide, dream together. சேர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க. இயேசுவே, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தலையாக சரீரமாக நான் நிறைவேற்ற எனக்கு பலன் தாரோப்பா. கடந்த காலத்தில் அறியாமல் நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. நீர் உருவாக்கின சரீரம் இது உம்முடைய திட்டம், இது உம்முடைய விருப்பம். அதை நிறைவேற்றி உம்முடைய ராஜ்யத்தில் அடைகிற ஒரு கணவனாக, மனைவியாக, தகப்பனாக, தாயாக என் வாழ்க்கை மாற உதவி செய்ய ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவாராக. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின ஆவியானவர் இந்த வசனத்தை நிறைவேற்ற பலன் தாரோப்பா. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே வருகிற இந்த பிரச்சனைகள், வருகிற போராட்டங்கள், ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற இந்த சிக்கல்கள் உடைய வசனத்தினால் நாங்கள் பதில்களை கண்டுபிடித்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம். அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களப்பா. அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு கீழ்ப்படுகிற தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும். கேட்ட வார்த்தை எங்கள் காதுகளுக்கு, எங்களுடைய இருதயத்துக்கு கடினமாய் இருந்தாலும் அதை நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தை என்று எண்ணி அதை உற்சாகத்தோடு செய்ய எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை, ஆவி நிறைவை, எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும் அப்பா. நீர் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர். உடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? அவன் தன்னுடைய வீட்டை கற்பாறையிலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். காற்று வெள்ளம் மோதி மழை பெய்தாலும் அந்த வீடு அசையாமல் நிலைத்திருந்தது என்று சொல்லி இருக்கிறது. அதே போல எங்கள் வீடுகள் வசனத்தின்படி கட்டப்பட உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். தேவ சமாதானம் வீடுகளை ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய செழிப்பு வீடுகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.